நீங்கள் அந்த கிளாத் எதுவுமே போடாமையே வந்து ஹீட் ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து ஸ்டிக்கர் ஷீட் மேலே வந்து வைக்கலாம். ஹீட் வந்து ப்ராப்பராக வைக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ஓவர் ஹீட்னால் ஸ்டிக்கர் ஷீட் வந்து உருக ஆரம்பிச்சு. ரொம்ப ஓவர் ஹீட் அண்ட் மோர் டைம், அதிகமான நேரம் ஒரே இடத்துல வச்சுருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ எப்படி வந்து டிசைன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே பாருங்கள் என்னோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு கையில் தட்டாதீங்க, ரொம்ப ஹீட்டாக. ஸ்பாஞ்சை வச்சு நல்லா இந்த டிசைன் மேலே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு எண்டுலேருந்து ஸ்லோவாக ஸ்டிக்கர் ஷீட்டை நான் ஜஸ்ட் இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இப்படி பிடிச்செல்லாம் ஃபுல் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நான் வந்து 2 ஃபிங்கர்ஸில் தான் வந்து எடுக்கிறேன். பாருங்கள் என்னோடய ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் கூட இல்லை. என்னோடய ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து பாருங்கள் ஃபுல்